வணக்கம் சொந்தங்களே, நம்ம இன்றைக்கி ட்ரேடிங்கை பற்றி பார்ப்போமா. நம்ம எப்பவும் போல தான் நிஃப்டி 50 போகிறோம், ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஷார்ட் கொடுத்துட்டு நம்ம நேற்று இன்றைக்கி உள்ளது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னது பார்த்திங்கன்னா நமக்கு டவுன் ட்ரெண்டில் எப்போ கிராஸ் ஆகுது, ப்ரீவியஸ் லோ அண்ட் ஹையை வச்சு பார்க்கும்போது எப்போ டவுன் ட்ரெண்டில் கிராஸ் ஆகுது, அதாவது விக் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம். ஓகேவா? அப்படி பண்ணும்போது இப்போது ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது இன்றைக்கி உள்ளதை நான் சொல்கிறேன், இன்றைக்கி உள்ளதுக்கு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வச்சு பார்க்கும்போது எப்போ லோவை கிராஸ் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். அப்போ லோவை கிராஸ் பண்ணிச்சு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் லோவை கிராஸ் பண்ணி கீழே கொண்டாந்து அதே சமயத்தில் மேலேயும் கொண்டு போக பார்த்துருக்காங்க. அதாவது டவுன் ட்ரெண்டில் கொஞ்சம் அப் ட்ரெண்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃபுல்லாக போய் முடியலை. ஓகே, இது டவுன் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க மார்க்கெட்டு. அதே மாதிரி நேற்று நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோமோ அதே மாதிரி நாளைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். டெய்லி ஒன்று புதுசாக கற்றுக்குவோம். நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரே ஃப்ளோவில் நம்ம எப்போவுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம்னா அதுலேருந்து தெரிஞ்சிடும் நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ப்ரீவியஸ் டே லோன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே லோ 25305 தான் இருக்குது. ஓகே, அந்த சம்திங்கில் தான் வரும். இங்கே இருக்குது 25305. ப்ரீவியஸ் டே ஹைன்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக தான், ஆல்மோஸ்ட் 25 சம்திங் தான். ஓகே, இப்போது நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்க 25600க்கு மேலே விக் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு, அதாவது கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு, அப்படி ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும். அது இல்லாமல் கீழே ஓப்பன் பண்ணுறாங்க ப்ரீவியஸ் லோவோட, அதாவது 25306 305 சம்திங் கீழே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் போகும். நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை அதாவது நம்ம கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரிஞ்சு நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோமா இல்லை லாஸ் ஆகுதா அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், அதில் உள்ள ரிசல்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது அந்த வேலை வேணாம். அது இருந்துச்சுன்னா நமக்கு லாபம் வர்றதை விட நஷ்டம் வர்றதை விட லாபம் வந்தாலும் நம்ம அதை கற்றுக்க முடியாது. ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இதில் முன்னைக்கு முக்கியமான இண்டிகேட்டர்னு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இசிக்மா க்ளவுடு. இதை வச்சு இதை நான் டீட்டெயிலாக நாளைக்கு சொல்லித்தரேன். இசிக்மா க்ளவுடுன்றது இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தி நம்ம இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுமா டவுன் ட்ரெண்டில் போகுமா, இல்லை இப்போ கரண்ட் ப்ரைஸ் எதுக்கு கீழே போயிட்டுருக்கு அதை செக் பண்ணி அது ஒரு ப்ரெடிக்ஷன் மெத்தடு தான். இண்டிகேட்டர்ஸ்ன்றது அதாவது இண்டிகேட்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்டிமேஷன். இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது, கீழே போக வாய்ப்பு இருக்குது, அதாவது மார்க்கெட்டோட லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்றது மார்க்கெட்டே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சொல்லிடும். ஸோ பிரச்சனை இல்லை, இண்டிகேட்டர்ஸ் பொறுமையாக கற்றுக்கலாம், மெதுவாகவே போகலாம், அவ்வளோ அவசரமாக போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் லேர்னிங் பண்ண கற்றுக்கோங்க. ட்ரேடிங்ஸை உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க, பாருங்கள், புரிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள். யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நமக்கு பணத்தோட தேவை இருக்குன்றதுக்காக இதில் இறங்கக்கூடாது. நமக்கு ஒரு பர்மனெண்ட் சோர்ஸ் வரணும். ஓகேவா? இன்கம் இதை அடிஷ்னலாக நம்ம கொண்டாடும்போது நம்ம எப்போ அந்த பர்மனெண்ட் சோர்ஸோட இன்கம்மை தாண்டி இதில் வர்றோமோ அப்போ தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜோடு இதில் இறங்கணும். ஓகேவா? இதையே ஃபுல் ஃப்ளெட்ஜாக நினச்சி இறங்கவே கூடாது எப்போதும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு இதேமாதிரி ஒரு இதில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.